ஹலோ குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு கேரளாவோட ரொம்ப பாரம்பரிய டிஷ்ஷான இலையடையோட ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். 1.5 அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி விஸ்காலையோ இல்லைன்னா கரண்டியாலையோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தோசை மாவு பருவத்தில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாக கலக்கி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பருவங்க ரொம்ப கட்டியாகக்கூடாது. அதுக்கப்புறமா நல்ல பதமாக நல்லா கலக்கி வச்சுட்டு இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இனி என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வெல்லம் இருக்குங்க இல்லையா, அதை காய்ச்சணும். வெல்லம் காய்ச்சிட்டு அரை மூடி தேங்காய் எல்லாம் போட்டு அதை நம்ம வாட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து வெல்லத்தை வந்து வாட்டி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு சட்டியை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 4 அச்சு வெல்லத்தை போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து குறுக்கி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்தது. இப்போ வந்து தேங்காய் துருவனது போட்டிருந்தேன். ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டுட்டேன். தேங்காய் துருவனதையும் போட்டுட்டு அந்த வெள்ளப்பாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சொட்டு நெய் ஊற்றிட்டு இப்போ 2 ஏலக்காவும் பிச்சு போட்டுக்கிறேன். இது நல்லா கொதித்து நல்லா வந்து கெட்டியாக வரணும். இந்த தேங்காய் அதே மாதிரி வெள்ளப்பாகு ஏலக்காய் நெய்யெல்லாம் நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பதத்தில் ஆக்கி எடுத்துக்கோங்க. இது இவ்வளோ தாங்க. இது வந்து ஆறட்டும். ஆறுறதுக்குள்ள இப்போ வந்து நம்ம வந்து இலையை வந்து வாட்டி எடுத்துக்கலாம். இதை வாட்டுறது எதுக்குன்னா, வாழலை இது வந்து கிழிஞ்சு போயிடும். நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அது வந்து கிழியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வந்து வாட்டி எடுக்கிறது. கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி சீக்கிரமாக வாட்டி எடுத்துக்கலாம். வாழையில் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து நீங்கள் கிழிச்சு எடுத்துக்கோங்க. என்னென்னா இது வந்து மாவு வந்து தண்ணி கொஞ்சம் பேட்டர் வந்து தண்ணியாக இருக்கிறனால இது ஒழுகி போயிடும். அதனால வந்து கொஞ்சம் பெரிய வந்து சைஸாக இலையாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இட்லி பானையை வச்சுட்டு இன்றைக்கி இட்லி பானையில் தான் நான் வந்து ஆவி எடுக்க போகிறேன். அதனால இட்லி பானை வந்து நேரமாகவே வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணியை. அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த இலையில வந்து கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க. என்னென்னா இந்த இலையில வந்து நம்ம எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து அழுங்காமல் கிடைக்கிறதுக்கு தான். இப்போ வந்து 2 சைடு நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு இப்போ எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான பாரம்பரியமான எப்படி நாங்கள் வந்து இலையடை செய்வோமோ அந்த முறையில் தான் இந்த தடவை நான் உங்களுக்கு காமிச்சு தந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் எப்படி வாட்டி சுடுறதுன்னு அதோட வீடியோ நான் ஸ்பெஷலாக போடுறேன். நிறைய அடை வகைகள் வந்து கேரளாவில் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா மாவெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப மெலீஸாக ஊற்றிடாங்க, கொஞ்சம் கட்டியாக ஊற்றிட்டு இப்போ வந்து 2 மேலாப்பில் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 சைடு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ வந்து இட்லி சட்டியில் சுட சுட சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து வாட்டாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களோட எல்லாத்தோடையும் சப்போர்ட் வேணும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.